கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் யாமறியையும் பராபரமே. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீருமே. பூத்து குலுங்கும் இந்த புத்தாண்டு 1/1/2026 12 மொத்தம் 1, 2, 3 குருவின் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எப்பொழுதுமே புத்தாண்டுங்கிறது கன்னி லக்னத்தில் தான் பிறக்கும். நட்சத்திரங்கள் மாறலாம். இந்த டிப்பு ரிஷபராசி, கன்னி லக்னம் ரிஷபராசி அப்படின்றது ஒன்றுக்கொண்டு திரிகோணங்கள் ஏறி இருப்பது ஒரு சாதகமான விஷயங்கள் தான். காலபுருஷ பாக்கியஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள், புத்திக்காரகன், சுகபோகக்காரகன், இவங்க எல்லாம் சேர்ந்துருக்கும்போது ஒரு வகையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்று நாம் இதை சொல்லலாம். ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன், செவ்வாய் என்பது அரசு ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதன், சுக்கிரன் என்பது சுகபோகம், காதல், களியாட்டங்கள், இவை அனைத்திற்குமே உள்ள ஒரு தன்மை. போதாக்குறைக்கு அந்த ஸ்தானாதிபதி குருவேர் அதை பார்ப்பது அது அவங்களோட ஆசாபாசங்களை அதிக அளவு தூண்டும். எதை செஞ்சாலும் ஒரு பிரமிப்போடு பிரம்மாண்டத்தோடு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எச்சரிக்கை என்பது சற்று எதிலையுமே இருக்கணும். நம்ம அமிர்தத்தையே அருந்தினாலும் அதில் சற்று எச்சரிக்கையாக, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த தன்மையை நமக்கு கொஞ்சமாச்சும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 1/1/2026 என்பது அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக விளங்கி அனைவரும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் எல்லாம் வல்ல ஈசனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த கன்னியா லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, 3 என்று முயற்சி ஸ்தானாதிபதி, இவர்கள் பாக்கியாதிபதி, இவர் எல்லாருமே இணைந்திருப்பது என்பதுன்னா ஒரு புதுவிதமான முயற்சியினால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே பல நற்பலன்களை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் உழைப்புக்காரகன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ உழைப்பில் மக்களின் கவனம் அதிகமாக சேர்ந்து உலகெங்கும் இந்த உழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத தன்மை வெளிப்படும், கட்டியமாக வெளிப்படும். குருவோட பார்வையினால் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள் சற்று தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு மக்களுக்கு பயன்படுமான விஷயங்கள் எதுவோ அதில் தனது மனதை செலுத்தினால் அது மக்களும் இன்புறுவர், ஆட்சியாளர்களும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வரும். இந்த குரு அதிசாரமாகி இந்த வருடம் பூராம் ஒரு 3-4 ராசிகளுக்கு 4 முறை பயிற்சி செய்கிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். இப்போ மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்து கடகத்துக்கு வராரு. கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். இந்த புது வருடம் ஆரம்ப காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 4 முறை ராசிகள் மாறினால் குருவின் ஸ்திரத்தன்மையற்ற தன்மை இருப்பதால் மேல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியர்கள் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற முடிவுகளை, எதிர்பாராத விதமான முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை நம்ம பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு உட்காந்து தான் முடியாது. சடன் ஆப்ஷனுக்கு இப்போ பேரிடர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நிதியை நம்ம கடன் கேட்டு உலகம் வங்கியெல்லாம் அலைய முடியாது. அந்த நேரத்தை இருக்கிறத வச்சு நம்ம இந்த பேரிடரை சமாளிக்கணும். அந்த தன்மை தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதுபோல் ஒரு திடீர் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வரும் பொழுது ஆட்சியாளருக்கு சற்று அது தலைவலியாகத்தான் இருக்கும். இப்போ தங்கம் விலை, மிதுனத்தில் குரு தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும். தங்கம் விலை 1/1/2026 முன்னால் அப்போ மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தங்கம் விலை கொஞ்சம் மந்தப்பட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். திரும்ப கடகத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் ஆடி ஆவணி மாதங்களில் கொஞ்சம் சுமாராக இறங்கும், மறுபடியும் திரும்ப ஏறக்கூடிய தன்மை இருக்குது. தங்கம் விலைகள்லாம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து இன்கமிங் எல்லாம் வரக்கூடியவர்கள்லாம் நல்ல சாதாரணமாக வரும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சாதனங்கள் இவைகளெல்லாம் தன்மை சற்று அதிகரிக்கும். இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். வருமானம் பாரத நாட்டிற்கு கண்டிப்பாக பெருகும். ஆனால் அனைத்திலுமே ஒரு பிரேக் டவுன் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் சமாளிச்சிடலாம், செவத்தையே எழுப்பிச்சா என்ன செய்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக வரும்.
இதையும் ஆட்சியாளர்கள் தங்கள் மனதில் வைத்து கொண்டு செல்வதும். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு எச்சரிக்கை உணர்வு. இதெல்லாம் நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இருக்கிற அந்த பூமியில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ அந்த தன்மையில் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே யோசிக்க வேண்டும். அந்த யோசித்து தான் செயல்படும். அவ்வாறு செயல்பட்டார்களானால் இந்த பூத்து கொடுங்கும் புத்தாண்டு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. நாமும் சேர்ந்து கொண்டாடுவோமே. எந்த சமுதாயம் என்பது மட்டுமல்ல, அனைவரும் ஒரு செய்யும் ஒரு செயல் நற்செயலாக இருந்தால் அதில் நாமும் இணைந்து செயல்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வோம். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, பொதுவாகவே கும்பம் என்று சொல்ல போனாலே அகஸ்தியர் முனிவர் அவதரித்தது கும்பத்திலிருந்து தான். கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே நான் சொல்லக்கூடிய விஷயம், வீட்டில் ஒரு கலசத்தை ஸ்தாபிதம் செய்து சாமி ரூமில் ஒரு தாமரை சொம்பில் ஒரு அரிசியை, ஒரு அரிசியை, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அரிசியை போட்டு அதில் ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் போல பச்சை கற்பூரம் அதை போட்டு வாசனா திரவியங்கள் போட்டு மாவில் வைத்து ஒரு தேங்காய் வைத்து வழிபடுவது கும்பராசிக்கு சால சிறந்தது. வாரத்துக்கு ஒரு முறை அந்த அரிசியை ஏழைகளுக்கு ஏதாவது தானமாக கொடுத்து விடுங்கள். இல்லை அந்த அரிசியை சேமித்து வைத்து அனாதை இல்லங்களுக்கு மற்ற சிறுவர்கள் சீர்திருத்த இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது நான் பொதுவாக எப்போவுமே கும்பராசியை பற்றி சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பரிகாரம் இது ரெகுலராக பண்ணதாலும் கும்பராசிக்காரங்க நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்துருக்கான் பாருங்கள். அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு சின்ன பின்னா படத்துலேயே கங்கணம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கார். அடுத்த நவம்பர் வரைக்குமே, 2026 நவம்பர் வரைக்குமே கேது அங்கே தான் உட்கார போகிறார். உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டான், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுகளாகும். திருமண வாழ்க்கையாக இப்போ கும்பராசிக்காரர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணத்திற்கு வாழ்க்கை துணையை தேடக்கூடிய இந்த காலகட்டம், இந்த வருடத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு வாழ்க்கை துணை ஒரு காவல் நிலையத்தில் வேலை செய்வராளோ, இல்லை ஒரு மருத்துவமனையில் வேலை செய்வர்களாகவோ, வியாபாரத்தை செய்வர்களாகவோ, கோர்ட்டில் வேலை செய்கிறாங்களோ, தினமும் ஒரு பிரச்சனை அவங்க வெளியில் சந்திக்கணும். தினமும் ஒரு பிரச்சனை வெளியில் சந்திச்சேன்னா குடும்பத்தை பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா 7ல் கேது இருந்தாலே கோர்ட்டு கச்சேரி கேஸு பிரிவினை இதை எல்லாத்தையும் செய்வான். டெய்லி நம்ம வீட்டில் ஒரு கோர்ட்டு போய்ட்டு வந்தால் அப்புறம் நீங்கள் கோர்ட்டு ஏற வேண்டிய தன்மை வராது குடும்பத்திற்காக. அது நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும். இந்த கும்பராசிக்காக அந்த ஒரு தன்மை இருக்குது. கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த வருட ஆரம்பத்தில் 1/1/2026 1/6/2026 வரைக்குமே குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது நல்ல விஷயம். அப்போ உங்கள் ராசியாதிபதி வீட்டில் தானே உங்கள் ராசியாதிபதி குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்கார் சனி. உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் குரு வீட்டில் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ஏற்கனவே உங்களுக்கு ராசியில் ராகு, 2ல் ஒரு சனி. இதுவும் நான் ஏற்கனவே மகர ராசிக்கு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் உங்களுக்கு நாவடக்கம் கொஞ்சம் தேவை. கோபதாபங்கள் வரும், ஆனால் அந்த கோபம் தப்புங்கிறத நாமளே திரும்ப உணர வேண்டி வரும். அப்போ அந்த கோபத்தை வரவிடாமல் நம்ம பார்த்துக்கலாமே. ஏன் இந்த கோபத்துக்கு நம்ம வழிவகுக்கணும்? அந்த கோபம் இல்லாமல் அமைதியாக பேசுவோமே, அன்பாக பேசுவோமே, சிரித்து பேசுவோமே, சந்தோஷம் பேப்பேன். இல்லை 4 பேர் சந்தோஷமாக நம்ம கொண்டு போய் சிரித்து வச்சுக்க நமக்கு பிடிக்கலையா, நம்ம ஒதுங்கி போயிடணும். நான் ஒரு டென்ஷனில் இருக்கேன், இன்றைக்கெல்லாம் என்னோட சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கேன், நான் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் குதூகூலமாக இருக்கான்னு சண்டை போடக்கூடாது அவங்கள்ட்ட போய். இதெல்லாம் தான் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையில்லை. நமக்கு நம்ம குடும்பத்துக்காரங்க தானே, நாம் சந்தோஷமாக இல்லை, நம்ம கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், ஓடியாடுறோம், தொழிலில் பிரச்சனையாக இருக்குது, நஷ்டமாக இருக்குது, வேலை செய்கிறது ஒழுங்காக வேலைக்காரங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, கூட வேலை செய்யணும், நம்மளை பழிவாகணும்னு துடிக்கிறோம். 1000 கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் வீட்டிற்கு நம்ம குழந்தைகள் சிரித்து விளையாண்டுட்டு இருக்காங்க, மனைவி சிரித்து விளையாண்டுருக்காங்க, அப்பா அம்மா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடுன்னு இந்த உலகத்து எதுமா இருக்கா? அதுவே தெய்வம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று அமைதியாக இருந்து விடுங்க. ஏன்னா நாக்கில் சனிம்பாங்கள்ல, அது மாதிரி 2வது சனி பகவான் உங்களுக்கு தேவையற்ற ஆக்ரோஷத்தை கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் உங்கள் ராசி அதிபதிங்கனால அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுக்கும் இந்த மகர கும்பங்கிற சனியோட வீட்டுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா தன் வீட்டை கெடுக்க மாட்டான் சனி என்றைக்குமே. ஏன்னா ஊரெல்லாம் நீதி நேர்மையோடு இருக்குன்னு நினைக்கிறவன் தான் இருக்கிறதும் நீதி நேர்மையோடு இருக்கணும் தான் நினைக்க பார்ப்பாங்க. அந்த தர்மகாரகன் அல்லவா சனி பகவான், கர்மகாரகனும் தர்மகாரகனும் நீதி நேர்மை தவறாதவன் அல்லவா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கொஞ்சம் நாக்க பிரட்டியது சோதனை. சோதிச்சு பார்க்குறான் இவன் கஷ்டம் வர காலத்துலேயும் துன்பம் வரும் நேரத்திலும் சிரிங்கியான்னு இருக்கிறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே கர்மம், இதுவே என் தொழில், இதுவே என் தர்மம்,
இப்படியே நான் இருந்துட்டு போகிறேன், என்னை கஷ்டப்படுத்த ஆண்டவன் என் நல்வழிப்படுத்துவான், அந்த நம்பிக்கையோடு வாழக்கூடிய ராசி கும்பராசி. என்னதான் நடக்கட்டுமே, தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய கும்பராசி. பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அஞ்சானஞ்சர்கள் தான். 1000 கணைகள் தாக்கினாலும் சொன்ன 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்பதை போல் சூரியனை கையை வச்சு மறைக்கிறவா முடியும். கும்பராசிக்காரங்களோட திறமையை ஒரு சின்ன சொம்புக்குள்ளே அடைக்கிறவா முடியும். தைரியமாக செயல்படக்கூடியங்க. ஆனால் அதில் என்ன அப்படின்னா, தோண்டு விழாமல் நீங்கள் துளிர்த்தெழுந்து வேலை செய்ய வேண்டும். அதைத்தான் நீங்கள் இங்கே நீங்கள் பார்க்கணும் கும்பராசிக்காரனுக்கு. அப்போ வருஷ ஆரம்பத்தை குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அப்புறம் 30/10/2026 24/1/2024 மேலே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவங்க 30/6/2000 இதிலிருந்து நம்ம சிம்ம ராசிக்கு அவர் திரும்ப மாதிரியும் பயிற்சி பண்ணி வர்றார். அந்த சிம்ம ராசிக்கு வரும்போது உங்கள் ராசி அவர் உங்களை பார்ப்பார். 30/10/2026 24/1/2027 வரைக்கும் அவர் சிம்ம ராசியில் சந்திரிக்கூடிய காலமும் உங்கள் ராசியை பார்ப்பார். ஆரம்பத்தையே ராசியை பார்க்குறாரு, மத்தியிலையும் உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு குரு பகவான். எச்சரிக்கையாக இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால், 1/6/2026 30/10/2026 வரைக்கும் நடக்க 4 மாதம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற அவர் ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. சிம்ம ராசிக்கு வந்தாலும் உங்கள் ராசி லாபஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அவர் கடகராசிக்கு வந்த பிறகு கூட கிட்டத்தட்ட 1/6/2026 வரைக்கும் கடகராசி இருக்கும்போது உங்கள் வாக்கு ஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அப்போ அந்த வாக்கு வன்மையை சரிப்படுத்துவார். அமைதியாக இரு, பொறுமையாக இரு, நல்ல வார்த்தைகளை பேசு, நெகட்டிவ் விஷயங்களை பற்றி பேசாத, இது எல்லாமே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். ஆனால் அவங்க இதில் என்ன 7ஆம் இடத்துக்கு கேது தான் சற்று உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு தன்மையில் அவர் சென்று விடுவார். அதற்கு விநாயகர் வழிபாடு பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். மேற்கு பார்த்த விநாயகர், பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகராக இருக்கணும். தினமும் அவருக்கு காலை மாலை பூஜை நடக்கக்கூடிய விநாயகராக இருக்க வேண்டும். அங்கே ஐயர்கிட்ட பேசிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வரளி பூவால் கணபதி அதர்வசீஷ மந்திரத்தை சொல்லி நீங்கள் அங்கே அர்ச்சனை பண்ணுங்கள். பத்ரம் கருணேமி ஸ்ருணியாம தேவா பத்ரம் பக்ஷி மாசிபர் அத்ரகா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மந்திரம் அது. அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் விநாயகரோட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக கேதுவினால் ஏற்படக்கூடிய வினைகள் நீங்கும். அதே கேது அந்த இடத்த விட்டு ஓடிடுவாரா, அவர் 7 தான் உட்காந்துருப்பார். ஆனால் என்ன சோதனையை கொடுத்தவர் ஞானத்தை கொடுத்து விடுவார். அப்போ ஞான மார்க்கத்தின் மூலம் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக செவ்வாய் உங்கள் பாதகாதிபதியாக இருந்தால் அவர் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அது ஒரு நற்பலங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து விடும். அப்போ 10ஆம் அதிபதி செவ்வாய் என்பது எம்பெருமான் முருகனையும் வழிபட்டு வாருங்கள், அதுவும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். சஷ்டி கவசம் முடிஞ்சால் படிங்க, குறைஞ்சது ஒரு தரம் முடிஞ்சால் பழனிக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூருக்கும் போகலாம், திருச்செந்தூர் போங்க. மதுரை சைடில் இந்த பக்கம் உள்ளவங்கெல்லாம், திண்டுக்கல் இந்த சைடில் உள்ளவங்கெல்லாம் பழனிக்கு போயிட்டு வாங்க. இது உங்களுக்கு அதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இந்த கும்பராசிக்காரர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கும்ப வழிபாடு கண்டிப்பாக தினமும் பண்ணுங்கள். நீங்கள் அகத்தியர் பாலத்தில் போய் ஒரு தடவை குளிங்க. அகத்திய பெருமானின் சன்னதியில் போய் ஒரு தடவை சுடன் ஏற்றி கும்பிட்டுட்டு வாங்க. நீங்கள் இது உங்களுக்கு நிச்சயமாக நற்படும். அர்த்தாஷ்டம சந்திரன் நடந்து கொண்டு இருக்கிறது. அஷ்டமத்து சந்திரன் சந்திராஷ்டமத்தை என்ன நடக்குமோ அதில் பாதி அர்த்தம் ஒரு மறதி குணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த மறதி குணம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் என்னச்சு அப்படின்னு சொன்னால், வேறு யாரையாவது துணைக்கு பயிரில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு சாதகமான நபர்கள், உங்களுக்கு மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், பெற்றோராகட்டும், ஏன் நண்பர்களாக கூட இருக்கட்டும், அவர்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நிச்சயமாக அதீத நற்பலன்களே கிடைக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.